வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன தெரியுமா? ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி, தென்னிந்தியர்களுக்கான பிரிவினைவாத முழக்கம் ராஜ் தாக்கரே முன் வச்சிருக்காரு. அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தமிழர்களை, மும்பையில் வசிக்கக்கூடிய, மகாராஷ்டிராவில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இது. ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படிங்கிறது பிரிவினைவாத ஸ்டேட்மெண்ட். தமிழர்களே வெளியேறுங்க, வெளியேற்றுங்க தமிழர்களை அப்படிங்கிறதுக்கு இணையான முழக்கம். இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஏன் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வாயவே திறக்கல? தமிழக முதல்வர் அப்படிங்கிற முறையில் எப்படி தமிழர்களுக்கு எதிராக பிரிவினைவாத கோஷத்தை முன்வைக்க முடியும் ராஜ் தாக்கரே அப்படின்னு ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கணும்ல. இப்போ வரைக்கும் ஏன் முதல்வர் கண்டனத்தை பதிவு செய்யலை அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. செல்வ பெருந்தகைட்ட இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேயை கண்டிக்காம அண்ணாமலையை கண்டிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. உங்களுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தியிருக்காரு ராஜ் தாக்கரே. அதுக்கு பதிலடி கொடுங்க முதல்ல அப்படின்னு பொதுமக்கள் பாஜகவினரெல்லாம் இப்போ குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியல் அப்படிங்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ட்ரம்ப் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காரு. அவருடைய பேருக்கு கீழே வெனிசுலாவுடைய ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டு. மூணாவது டாபிக்கு, பாலிமரில் இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆதி அப்படிங்கிற ஒரு ரவுடி வெட்டி கொலை அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை எவ்வளவு முக்கியமான மருத்துவமனை, எவ்வளவு மக்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு போய் மருத்துவ உதவியை பெறுகிறார்கள். அந்த பரபரப்பான மருத்துவமனையில் ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாலிமர் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. தன்னுடைய மனைவியை பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணியிருக்கானா அந்த ஆதி அப்படிங்கிற ரவுடி. தன்னுடைய மனைவியை பார்க்க போகும்போது ஹெல்மெட் அணிந்து கொண்டு வந்த ஒரு கும்பல் ஆதியை வெட்டியிருக்காங்க. இப்போ காவல்துறை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இப்படி ஒரு சமூக விரோத ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா மக்கள்லாம் பேனிக் ஆயிடுவாங்கள்ல, பயந்துருவாங்க. தமிழக அரசாங்கம் இது மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் அதிக போலீஸ் பாதுகாப்பை வழங்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது மூணு. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் படக்குழு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் படக்குழு ஸ்பெஷல் லீவு பெட்டிஷனை அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன நடக்கும்? நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு நிறைய கேசஸை விசாரிக்கிறதுக்கு பட்டியல் போடுவாங்களே, இந்த பட்டியலில் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ கேஸு விரைவாக விசாரிப்பதற்கு பட்டியலில் முன்னாடி இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு இப்போ காங்கிரஸை சேர்ந்த பலர் குரல் எழுப்ப தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் பெரியசாமி திமுக அமைச்சர் ஆட்சி அதிகாரத்திலலாம் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதற்கு தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆட்சி அதிகாரத்தில் பங்கா இல்லையா அப்படிங்கிறத மினிஸ்டர்ஸ் முடிவெடுக்க முடியாது, ரெண்டு பேர் தான் முடிவெடுக்க முடியும். ஒன்று ஸ்டாலின் அவர்கள், ரெண்டாவது ராகுல் காந்தி அவர்கள். இந்த இரண்டு பேர் முடிவெடுப்பாங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.